வாரு வா ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு நிஜமாக சொல்கிறேன் 98% பீப்புள்ஸோட தாட்டை வந்து அது உடைச்சிருக்கு. கிரிக்கெட் அப்படித்தான். நான் உட்பட ஓப்பனாக சொல்லிடலாம், எனக்கு ஆஸ்திரேலியா தோக்கடிச்சே தவிர பட் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கக்கூடிய திறமை வந்து ஸ்ரீலங்காவுக்கு இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியான்றது அவங்க டீமில் ஈவன்த்தோ ஆர்சல்வுட் இல்லை, கமெண்ட்ஸ் இல்லை, அப்படி யார் இல்லைன்னு சொன்னாலுமே நமக்கு அந்த ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு விமாண்டம் அந்த அஸ்திரத்தை வந்து தவிழி பொடி ஆக்கியிருக்காங்க. நிஜமாவே தவிழி பொடி ஆக்கியிருக்காங்க ஸ்ரீலங்கா. ஸோ சூப்பர். ஸோ ஆரம்பிக்கிறாங்க அடி டிராவல்ஸ் ரெட்டு மிச்சல் மாஸ்டர் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 8 ஓவரில் 104 ரன், ஒரு விக்கெட்டு தான். நல்லா நினச்சோம் 220 போகுது, அரௌண்ட் 200. ஈவன் நாங்கள் மேட்ச் பார்க்குற ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸாக தான் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அந்த ஹேமந்தான் ஒருத்தர் வந்தார், மேட்ச்சை திருப்பினார். ஸோ மேட்ச் அப்படியே மாறிச்சு. மேக்ஸ்வெல்லோட கேட்சை வந்து 10 நிமிஷம் பிடிச்ச விதமாக இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் பால் அழகாக போட்டார் சமீரா. அந்த கட் பால் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோயினிஸை திறற வச்சிட்டாரு. ஸோ ரன் பால் தான் மேக்ஸ்வெல் ஆனதும் சரி, ஸ்டோயினிஸ் ஆனதும் சரி, மற்றவங்க. ஆனால் டிம் டேவிட், கேமரூன் கிரீனு, ஐயா பச்சை, உனக்காக நான் ப்ரொமோலாம் பண்ணேன். முக்கியமான மேட்ச்சில் அதெல்லாம் எப்போ ஆட போகிறீங்க? சரி, அவங்க சொதப்பினதால தான் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா சொதப்பிக்கிச்சு, ஊற்றிக்கிச்சு. ஸோ இதுதான் உண்மை. அதனால தான் ஆஸ்திரேலியா ஒரு லோவஸ்ட் ஒரு 180 வரும்போது கூட சரி ஓகே 180 அடித்தாங்க. அப்போது நம்ம என்ன நினச்சோம், உண்மையை ஒத்துக்கலாம். ஆஸ் எ இந்தியன் ஃபேனாக நான் சொல்கிறேன், ஸ்ரீலங்கா மேலே எனக்கு ஹோப் இல்லை. 181 சேஸ் பண்ணிடலாம். ஆனால் இவங்க சேஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா 10 நிமிஷம் ஆடுவார், குசல் பெராரா ஆடுவார், குசல் மெண்டிஸ். ஸோ இவங்களை தாண்டி அங்கே யார் இருக்கா அப்படின்றப்ப நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சொன்ன மாதிரி அவன் 2 விக்கெட் விட்டு அவனை தாண்டி யார் வரத்தாலும் நாங்களே முடிக்கிறோன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் அடின்னு அடித்தார். ஸோ ஒரு விக்கெட் போனாலுமே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அண்ட் குசல் மெண்டிஸ் அவங்க வந்து ஒரு முடிவோடு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ளூர் கிரவுண்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் போல், எப்படி எந்த ஷாட் எப்படி ஆனது அது சூப்பராக ஆடினாங்க. ஸ்பின்னு வந்து சுத்தமாக அவங்க நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் பார்க்குறப்ப ஆஸ்திரேலியா தந்தாங்க. ஆனால் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் இவங்க ஒரு ஸ்பின்னாலே மதிக்கலை, தூக்கி வாரி துண்டுபிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ சூப்பராக ஆடினார் 10 நிமிஷம். அவர் தான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த டே, ஸ்டார் ஆஃப் த மேட்ச்சு. அந்த கேட்ச் கூட பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட சொல்லலாம். எனக்கு அந்த அளவுக்கு அந்த கேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் 10 நிமிஷம் ஆடுற ஸ்டைலை வச்சு சொல்லிட்டேன், 40 ரன் இருக்கும்போது சொல்லிட்டு ஆஸ்திரேலியா காலின்ட்டு. ஆனால் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு போயிட்டார். பார்த்துங்க, செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்குங்க, ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸு. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க நிறைய தோல்விகளை பார்த்துருக்காங்க, நிறைய ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அவங்க குவாலிஃபை ஆகாமல் இருந்திருக்காங்க. பட் ஆஃப்டர் ஜெயசூர்யா உள்ளே வந்த பிறகு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. சரி, ஒரு கோச் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டோட திறமை இம்ப்ரூவ் பண்ணுறதில்ல, மென்டாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த டீமோட மென்டாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். மென்டாலிட்டினா எப்படி சொல்கிறது, நம்மளால் முடியும்னு காட்டணும். அதை வந்து இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா தவிடி பொடியாக்கி இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா எங்கே தப்பு பண்ணிச்சு உங்களுக்கே தெரியும். நல்லா ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு 10 ஓவரில், அதை முடிக்க தவறினாங்க. ஸோ டிம் டேவிட், கேமரூன் கிரீன் தான் அதுக்கு அப்சல்யூட்டாக காரணம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்டத்துக்கு பவுலிங் மேலே நம்ம குறை சொல்கிறதா இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு பவுலிங் தெரியலையா? ஸோ அப்போது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அன்றைக்கி எனக்கு குறை சொன்னாங்க. ஆஸ்திரேலியா ஆசல்வுட்டையும் கம்மின்ஸ் நம்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மீறின ஒரு பேக்கப் பவுலர்ஸாக அவங்க வச்சுட்டதே கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா ஒரு டம்மி டீம் ஆக்கிடலாம். ஆசல்வுட்டையும் கமெண்ட்ஸும் கிடையாது இல்லைன்னா. ஈவன் ஆர்சிபி கப் வின் பண்ணும்போது கூட நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடியே சொன்னேன் நான், ஆசல்வுட் மட்டும்தான் அங்கே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டராக இருப்பார். அதுக்கப்புறம் ஆசல்வுட் நல்லா போட்டார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் கொஞ்சம் இல்லைன்னா அவங்க அடி வாங்குறாங்க. ஸோ எனிவே ஆஸ்திரேலியா எலிமினேட் ஆகிறாங்க. எலிமினேட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜிம்பாப்வே அயர்லாண்ட் தெரிஞ்சு பீட் பண்ணுவாங்க. பட் அயர்லாண்டு ஒரு நல்ல கிரிக்கெட்டு ஃபார் ஜிம்பாப்வே எடுத்தாடுறப்ப ஆடலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருச்சு, ஓகே. நான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சென்னையில் மேட்ச்சு ஒரு ஈகராக வெறித்தனமாக இருந்தேன். பயங்கரமான ஒரு மேட்ச்சை விட்னஸ் பண்ண போகிறோம், எப்படி இப்போ டிக்கெட் கிடச்சின்னு கேட்காத, அது எனக்கு விடுங்க. ஆனால் எனக்கு 1008 காலு, ப்ரோ டிக்கெட். நானே பிக்சர் தாக்கோலி மாதிரி எப்படியாவது ஒரு உருட்டிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கான ஹைப் இப்போ குறைய நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே வரும்போது 50% அந்த ஃபேன்ஸ் வந்து ஸ்டேடியம் வருவாங்களான்னு நான் வந்து 100% சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஹைப்பு குறையும். ஆனால் எனக்கு என்னென்னா, ஏன் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா வரக்கூடாது? அதுக்கு ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே கூட தோக்கணும், ஜிம்பாப்வே அயர்லாந்து கூட ஜெயிக்கணும், ஓகேங்களா? அப்படி ஒரு சினாரியோ வந்து அதே ஜிம்பாப்வே ஸ்ரீலங்காவே அடிக்கணும். பட் அதுக்கு எத்தனை அளவுக்கு பாசிபிள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஆட்டத்தை பார்த்தா ஜிம்பாப்வே ஜிம்பாப்வேல லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க போல். அதனால் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. சரி, எனிவே நமக்கு கொடுத்து வச்சது ஜிம்பாப்வே தான். வாங்க போய் பார்க்கலாம். நான் டெஸ்ட் மேட்ச்சில் நிறைய பார்த்துருக்கேன் கைஸ், பட் ஓடி பார்த்ததில்லை. அதுவும் வேர்ல்ட் கப் ஓடி பார்க்கறது நான் ஈகராக இருந்தேன். எனக்கு ஏமாற்றம் தான். ஸோ எனிவே பார்க்கலாம்.
அதாவது ஜிம்பாப்வேவே நம்ம வந்து குறைச்சி எடை போட முடியாதுன்னு தான் என்னோடய தாட்டு. அவங்க ஒரு பக்கா குவாலிட்டி டீமு. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு மினோஸ் டீம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து மினோஸ் தான் அவங்க குறைச்சி எடை போடல. அந்த சின்ன டீம்லாம் இருக்காங்கல்ல, அதில் ஒரு டீம் குவாலிஃபை ஆகிறாங்கன்னா இவங்க வந்து சர்ப்ரைஸ் தான் உள்ளே வந்துருக்குது. பரவாயில்ல, பங்களாதேஷ் வராது ஒரு விதத்தில் நல்லது தான். எனிவே ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இட்டாலி மற்ற எல்லா சின்ன டீம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க டஃப் காட்டினாங்க. ஈவன் தான் இன்னைக்கு இங்கிலாந்து 220, 210 சம்திங் அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ணி இட்டாலி 170 கிட்ட போகிறாங்க. அவங்கெல்லாம் பார்ட் டைமாக மற்ற ஜாப் பார்க்குறாள். ஸோ இந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். வேறு என்ன சொல்கிறது, கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ப்ரைஸ் தான். நாம் ஒன்று எதிர்பார்ப்போம், அது நடக்காது. பட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விட்டுருங்க. பட் ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா வரும்போது நம்ம எதிர்பார்த்தது 90% ஆஃப் த பீப்புள் அகைன் ஐம் டெல்லிங் டோன்ட் லை, உண்மை ஒத்துக்குங்க. நம்ம ஸ்ரீலங்கா தோற்றுறோம், ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ண நினச்சோம். பட் ஆஸ்திரேலியா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சிம்பிளாக ஃபேஸ் பண்ணாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, ப்ரெஷரே இல்லை வச்சு ஆஸ்திரேலியா ஒரு கட்டத்தில் வந்து அந்த 10 நிமிஷம் ஷாட்டை பார்த்து மிச்சல் மாஸ்டர் வாய்ப்பு வந்துட்டான். ஸ்விட்சிட்லாம் பார்த்து மேக்ஸ்வெலும் வாய்ப்பு வந்துட்டான். ஹேட்ஸ் ஆஃப் டு 10 நிமிஷம்க்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஐ ஆம் ஹாப்பி. இந்த மிச்சல் மாஸ்டர் பையன் வெளியே போயிட்டான். அவ்வளோ பெரிய டாமினேட் டீம்ன்றதுனால அந்த கப்பு மேலே காலை வச்சதுனால எனக்கு அது கடுப்பு. கப்புக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுவே பார்க்கலாம் என்ன நடக்குது, அடுத்தடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வேறு ஃபேஸ் பண்ண போகிறோம். நம்ம பக்கம் ஒரு டஃப்பான டீம், அவங்க ஒரு காட்டு மிராண்டி. ஏன் 2 பேர் தாங்க போட்டி, இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்கா கப்பு, ஓகேங்களா? ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ், நான் வந்து உங்களுக்கு கூட சொல்லலை, நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன். ஸோ இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா, அவ்வளோதான். இந்த 2 குவாலிட்டி டீமு மாடு மாதிரி அடிக்க போகிறானுங்க. இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வேறு வரப்போகுது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வர வாய்ப்பு இருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. இந்த T20 வேர்ல்ட் கப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. அப்டேட்டில் இருங்க. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேறேன், ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டச்சில் இருங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம். கேமராலாம் வாங்கிட்டேங்க, மைக்கெலாம் வாங்கிட்டேன், ஓகேங்களா? ஒரு ஸ்பான்சர் மூலிமா எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து குவாலிட்டியான வீடியோலாம் வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். பை.